அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து ஊக்கம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்கம்மா, நல்லா கேக்குது. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. சிறப்பானதொரு பஞ்சேந்திரிய தவத்தை வழிநடத்திய பேராசிரியர் நாகராணி புருஷோத்தனம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். இந்த இணைப்பில் இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்களுக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்னைக்கு ஊக்கம் என்ற தலைப்புல நம்ம சுவாமிஜியோட கருத்துக்களை சிந்திக்கலாம். ஊக்கம், அதாவது சுவாமிஜி அது ஒரு 2 வரியில ஒரு கவியே கொடுத்திருப்பாங்க. ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து, ஊக்கமுடன் உழை, உயர்வு நிச்சயம் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த கவியோட விளக்கம் என்னன்னா, லாபம், பெருக்கம், நன்மை, முன்னேற்றம், படைத்தல், செய்தல் ஆகிய இந்த செயல்கள் எல்லாம் ஆக்கத்துறையில் உள்ளது. அப்ப இந்த படைப்பு திறனோட வாழ்வில் முன்னேற்றம் அடையக்கூடிய துறைகளில் விருப்பத்தோட ஈடுபடணும். விளைவுகளை கணித்து கொண்டு அறிவின் திறன் கொண்டு உறுதியான எண்ணத்தோட குறிக்கோளை அடையணும் என்ற ஊக்கத்தை கை கொண்டுதான் நம்ம உழைப்பை கொடுத்தோம்னா நிச்சயமாக உறுதியாக உயர்வு அடையலாம்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப உறுதியான தன்னம்பிக்கையோடையும் வேண்டிய அதுக்குள்ள பொறுமையோடையும் அறிவின் நிதானத்தோடையும் நம்மை நாமே அடக்கி ஆள்வதுதான் உண்மையான வலிமை. அப்ப அந்த உணர்ந்து நம்ம பயணிக்கணும். நம்மோட உயர்ந்த எண்ணமும் உயர்வான செயல்களும் உள்ள நிறைந்த பிறர் நலன் கருதி செய்கின்ற உதவிகளும் நம்ம எப்போதும் உயர்ந்த இடத்திலேயே வச்சு அழகு பார்ப்போம். அப்ப அந்த வகையில பார்க்கும்போது வாழ்க்கை என்னன்னா ஒரு வரம்தான். அதில் நாம் அதிர்ஷ்டசாலி. இந்த வாழ்க்கை ஒரு அறிவியல் என்றா அதுல நாம ஒரு விஞ்ஞானி. அதே வாழ்க்கை ஒரு போராட்டம்னா நாம ஒரு போராளி. ஆக வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, நாம கடமைகளை சரிவர செஞ்சு வாழ்ந்துதான் ஆகணும். அப்ப நாம பிறந்ததற்கான நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியாம தவிக்கும் தவிப்பு தான் கோபதாபங்களை உருவாக்கி போட்டி பொறாமைகளை வளர்த்து வினையை உருவாக்கி விடுது நம்மளுக்கிட்ட. அப்ப மனிதர்கள் தங்கள் பிறவியின் நோக்கத்தை உணராம அதை நீக்குகின்ற உள்ளார்ந்த ஒழுக்கத்தை வாழாம வீணான பெருமைகளையும் போலி கௌரவத்தையும் வாழ்வாக கொண்டுதான் தன்னை அடையாளப்படுத்தி நிறுவ முயன்று தன்னை அறியும் அறிவை மறந்து மட்டுமில்லாம இந்த பிறவியையும் வீணடிக்கிறோம். அப்ப அதுக்குதான் வள்ளுவ பெருந்தகை ஒரு குறள்ல சொல்லுவாரு 2 அடியில, உடையார் எனப்படுவது ஊக்கம் அஃதிலார் உடையது உடையவரே மற்று. அதாவது தன்னை அறிவால அறிஞ்சு தங்களின் உயிரான மெய்ப்பொருள் அறிந்து
மெய்ஞானியர்கள் தான் தங்களோட ஜீவனை காக்கும் வல்லமையை உடையவர்கள் ஆவார்னு சொல்றாரு. அத்தகைய ஊக்கம் உடையவர் தான், அந்த ஜீவனை உடையவங்க தான் தன்னை அறிவால் அறியாத மற்றவர்களை ஜீவனை காக்கும் அறிவை அடையாதவர்கள். அத்தகைய ஊக்கம் இழந்தவர்கள் எல்லாம் இழந்தவரே அப்படிங்கிறாரு. அப்ப முதல்ல நம்மள நாம உணரணும். நம்ம யாருங்கிறது சுவாமி நம்மளுக்கு பயிற்சியே கொடுத்திருக்காங்க. நான் யாருங்கிற தத்துவத்தை. அப்ப இருக்கும் சூழலை ஏத்துக்கிட்டு உயிர் தெழுகின்ற விதையை போல கிடைத்த இந்த பிறவியை ஏற்றுக்கொண்டு சுகமா வாழ முனையணும். நாம அறக்குறையாக புரிஞ்சுக்கிட்டு தான் உலக குறை கூறிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி வாழ்றதுல வாழ்க்கையில அர்த்தம் இருக்கான்னா அர்த்தம் கிடையாது. அது அர்த்தம் இல்லாத வாழ்க்கை தான். அப்ப அதனால நமக்கு எந்த மாற்றமும் உருவாவதில்லை. ஒவ்வொரு செயலும் வாழ்க்கை முழுவதும் ஒரு பாடத்தை கத்து தருது. ஓர் அறிவு கொண்ட விதைக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? மண்ணில் விழுந்தா மட்டும்தான் முளைச்சுப்பேன்னு சொல்லி. எங்க விழுந்தாலும் அது ஆற்றலை கொண்டு முளைச்சு வருது இல்லையா? நான் விளைஞ்சுதான் வருவேன், நான் முளைச்சே தீருவேன்னு சொல்லி வருது பாருங்க. அப்ப அந்த விதைகளோட துணிச்சல் எங்க இருந்து வருது? அப்ப அது இயற்கையா கொடுத்தது. அதே மாதிரிதான் நம்மளும் வாழ்க்கையில அறிந்து போவதும் சரிந்து போவதும் சரித்திரமாவதும் அவரவர் எண்ணமும் நடத்தையும் தான். அவரவர் செய்த வினைகள் தான் தீர்மானிக்குது. அப்ப மனித இயல்பு என்கிறது மகத்துவமானது. இந்த உலகம் அளவற்ற அதிசயங்களை நிறைஞ்சு வச்சிருக்குது. அப்ப இங்கு அவற்றை ரசிப்பதற்கு தான் எவருக்கும் நேரம் கிடையாது. அததான் விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாரு, இந்த மண்ணில் பிறந்த நம்மளோட நிலைமை விந்தையானது. நாம ஒவ்வொருவரும் இங்கே சில காலம்தான் தங்கி போறோம். ஆனா எதற்கு என்று நம்மளுக்கும் தெரியாது. இருப்பினும் என்ன பண்றாரு, சில வேலைகளால ஏதோ ஒரு புனிதமான ஒரு செயலை நிறைவேற்ற நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். கடவுள் நம்மள ஏதோ ஒரு காரணத்தோட தான் நம்மள படைச்சிருக்காரு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே போலதான் நம்ம அருட்தந்தை அவர்களும் மகான் சொல்றது இதுவும் அதான். உலக சமாதானத்திற்கு உயர்குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கும் அறநெறிப்பாடுகள் பூமியை வளப்படுத்தும் விழுமிய விதைகளாக காற்றில் பரவிக்கிட்டு இருக்குது. அவர்கள் தன்னோட கவிதைகளாலையும் கட்டுரைகளாலையும் பயிற்சிகளாலையும் உலக பேரமைதிக்கான சூழலை உருவாக்கியிருக்காங்க. நம்ம மகரிஷி ஒரு தனி மனித அமைதிதான் உலக அமைதிங்கிற வித்துடுறாங்க. அப்ப மகரிஷி அதே கருத்தை தான் சொல்றாங்க. அப்ப இந்த மனித உடம்புக்குள்ள நிற்கும் மெய்ப்பொருளை நேரில் கண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா திருமூலர் தான். தாம் அடைஞ்ச பேரின்பத்தை உலக மக்கள் எல்லாரும் பெற்று உயணும் என்பது திருமூல தெய்வத்தோட லட்சியம். அத கீழ்வரும் பாடல் அவர் சொல்லுவாரு பாருங்க. நான் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லின் ஊன்பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. அப்ப இந்த வானில் வியாபத்துள்ள பரம்பொருள் தான் ஊனிலும் மறைஞ்சு நிக்குது, உணர்விலையும் மறைஞ்சு கலந்து உறையுது. இந்த உணர்வு நிலையை பற்றி கொண்டு ஈடுபடதான் பேரின்பமானது தானே சித்திக்கும். இந்த பேரின்பத்தை நாம் மட்டும் பெற்ற மட்டும் பத்தாது, இந்த உலகமும் பெற்று கிடைத்தரணும் வேணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அதுக்குதான் அந்த பாட்டு நம்மளுக்கு கொடுக்குறாரு. அப்ப இவை அனைத்து நம்ம என்னன்னு பாருங்க, ஊக்கப்படுத்துற வார்த்தைகள் தான். அதே மகரிஷி இன்னொரு கவியில நம்மளுக்கு கொடுப்பாரு. நீர் வானில் சஞ்சரிக்க மேகம் என்போம், நிலம் மீது விழும் போது மழை என்போம், பார் மீது அதனையே இடத்திற்கேற்ப பல பெயரால் அழைக்கின்றோம் பழங்களூடே சீர்பெற்ற சாறு என்போம். அதே போல ஆதி சக்தியதன் பரிணாம சிறப்பு பேர் வைத்து அழைக்கின்ற அறிவு அல்லால் பேதமில்லை அணு அண்டம் பிண்டமன்றோ அப்படிங்கிறாரு. அப்ப அந்த தண்ணி எப்படி வானில இருந்து மழையாக வரும்போது ஒரே தன்மையா இருந்தாலும் விழுகின்ற இடம், மண், ஓடி வருகின்ற பாதை, பாறை இதெல்லாம் சேர்த்துதான் அந்த தண்ணியோட தன்மை மாறுபடுது. அப்ப அதே மாதிரிதான் ஓர் ஆன்மா பெற்று வந்த பதிவுகளும் அதுல அடங்கும். இப்ப எல்லா ஆன்மா ஒரே மாதிரி வந்திருக்கானா இல்ல, ஒரு பதிவுகளோடையும் அந்தந்த கர்ம வினைக்கு ஏத்த மாதிரிதான் அந்த ஆன்மா பூமியில பிறப்பெடுக்குது. அப்ப தன்னை உணர்ந்தவன் ஞானின்னு யார் சொன்னாலும் தன்னையே ஆய்ந்து தன்னை உணர்ந்து கொண்டவன் தான் அமைதியா இருக்கிறான். அப்ப அந்த எண்ணம், சொல், செயல் மூன்றும் ஒன்னையொன்னு இணைத்து கொள்ளும் போதுதான் மூன்றுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. தான் எந்த செயலும் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப ஆரம்பம் ஒண்ணு இருந்தா முடிவு ஒண்ணு கண்டிப்பா இருந்துதான் வேணும். அப்ப ஆரம்பம் முதல் முடிவு வரை நாம் இருந்து அனுபவிக்க போகிறோம். இந்த அனுபவம் தான் வாழ்க்கை. ஆனந்தமயமான வாழ்க்கைக்கு அமைதியான மனநிலையும் பரபரப்பில்லாத நிலையும் தேவைப்படுது.
ஒன்றை ஆரம்பிச்சா அதை முடிக்கும் பின்னர் தான் இன்னொன்னு ஆரம்பமாகி விடுகுது. இது ஒரு தொடர் கதை தான் நம்மளுக்கு. அப்ப எல்லா வேலைகளையும் முடித்தவன் என்ன பண்றான்? எல்லோரையும் கரையேற்றியவன் தான் தான் மட்டும்தான் சும்மா இருக்க ஆசைப்பட முடியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சுகவாசி அல்லவா? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் கரையேற்றியாச்சு. தான் சுகமா இருக்கணும்னு நினைக்கிறான். அப்ப அந்த சுகமா இருக்கறனால சும்மா இருக்க முடியுமாதான்? அது நாளடைவுல சும்மா இருன்னு ஒரு சொல்லா மாறுது. இது நம்மளுக்கு தாயுமானவர் சொல்லுவார் இல்லையா? சும்மா இரு சொல்லற அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அப்ப சும்மானா என்ன அதுக்கு மீனிங்னா, சூனா சுவாசம், இம் மகரம் அல்லது மனது, மா அங்கிறது மாதா அல்லது மாபெரும் ஒளி. அதாவது சுவாசத்தினை கவனிச்சு அதனை ஆட்கொள்வதாக தான் மனசை ஒருநிலைப்படுத்தி ஆ உ மா என்ற நாம் கூறும் மா என்ற மகரத்தில் லயிப்பதால தான் நமக்கு ஏற்படும் சக்தி மாதாவின் ஒளி போன்ற ஒரு பேரொளி. அது அன்பின் ஒளி. அப்ப சும்மா இருக்கும் போதுதானே நம்மால இதை செய்ய முடியும். அப்ப சும்மா இருக்குங்கிறது ஒரு ஆன்மீக சொல்லுதான். ஆனா அது கடினமான செயல். அதுவும் மனக்கட்டுப்பாடோட இருந்து விட்டோம்னா நாம யோகிகள் தான். அதுக்கு ஒரு புத்த பிரான ஒரு கதையை பார்க்கலாம். புத்த பிரான் என்ன பண்றாராம், ஒரு சமயம் சிஷ்யர்களோட யாத்திரை செய்து கொண்டிருக்கிறாராம். அப்போது அவருக்கு தாகம் எடுக்குதாம். ஒரு சிஷ்யரை கூப்பிட்டு என்ன பண்றாராம், தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அருகில் உள்ள ஓடைக்கு அனுப்புறாராம். அவரும் என்ன பண்ணாராம், அங்க போயிட்டு தண்ணி எடுக்கலான்னு அந்த ஓடைக்கு போறாரு. அப்ப அந்த ஓடையில அது வழியே ஒரு மாடு வந்துகிட்டே இருக்குதாம். அந்த மாடு மேல ஃபுல்லா புழுதி கலந்து இருக்குதாம். அந்த மாடு என்ன பண்ணுதான் தண்ணிக்குள்ள அதுவும் இறங்குதாம். அப்ப இந்த போன சிஷ்யர் என்ன பண்றாராம், எப்படி நம்ம இந்த தண்ணி எடுக்கிறது, இந்த மாடு அதுல கலந்துருச்சு, காலை வச்சு எல்லாம் ஃபுல்லா நனைச்சிருச்சு, இப்ப தண்ணிய ஃபுல்லா கலங்கிருச்சு. அப்ப ரொம்ப நேரம் அவர் காத்துக்கிட்டே இருந்தாராம். அப்ப புத்தபிரான் அங்க இருந்து கூப்பிடுறாராம், என்ன நீ தண்ணி எடுக்க போனியே வரலையா அப்படின்னு கேக்குறாராம். அதுக்கு இந்த சிஷ்யர் சொல்றாராம், மாடு தண்ணிய கலங்கடிச்சிட்டு போயிருச்சு, அதனால அந்த தண்ணி தெளியிற வரைக்கும் நான் காத்து இருக்கிறேன் அப்படிங்கிறாராம். அப்புறம் சரின்ட்டு இவரும் பேசாம இருந்துறாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சிஷ்யர் என்ன பண்ணாராம், மாடு அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை எடுத்துட்டு வராராம். அப்ப அந்த புத்தர் என்ன பண்றாராம், தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு, தண்ணி கலங்கிய தண்ணி மாதிரி தெரியலையே, தெளிவாகித்தான் இருக்குது அப்படின்னாராம். அப்ப சிஷ்யர் யோசிக்கிறாராம், நானும் அந்த தண்ணி தெளியிற வரைக்கும் தான் அங்கேயே இருந்துகிட்டு இருந்தேன், அதனாலதான் நான் உங்களுக்கு உடனே எடுத்துட்டு வரல அப்படின்னு சொன்னாராம். அப்பதான் புத்தர் சொன்னாராம், இதே மாதிரிதான் நம்மளோட மனசும் எப்பயுமே கலக்கத்திலேயே தான் இருக்குது. கொஞ்ச நேரம் நம்ம சும்மா இருந்தாலே போதும், அந்த கலங்கிய மனமும் சும்மா இருக்க கத்துக்கும். அப்ப மனசு சும்மா இருக்க பழகிக்கிட்டோம்னா நம்மளோட அந்த ஓட்டங்கள் ஒரே சீராக அமைதியான இடத்துல போகும். அப்ப அந்த அமைதியான நிலைக்கு வரும்போது, அந்த ஓட்டங்கள் ஒரே இடத்துல சீரான நிலைக்கு வரும்போது நம்மளுக்கு தியானம் சித்திக்கும் அப்படின்னு புத்தர் சொன்னாராம். அப்ப அதே மாதிரிதான் நம்மளும் இன்னைக்கு என்ன பண்றோம், எல்லாத்துலயும் நம்ம கலங்கிய மனசோட தான் இருக்கிறோம். அப்ப நம்மளோட சுவாசத்தை கவனிக்கணும், நம்மளோட ஓட்டங்களை சரி பண்ணணும். அதுக்குதான் நம்மளுக்கு மகிழ்ச்சி தண்டுவடை சுத்தி நாடி சுத்தி இந்த பயிற்சி எல்லாம் கொடுத்திருக்காரு. அப்ப இந்த பயிற்சிகள் எல்லாம் நம்ம முறையா செய்யும் போது நம்மளும் சும்மா இருக்கலாம். ஏன்னா கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியுமானா, நம்ம நிறைய எல்லாரும் முயற்சி பண்றோம், ஆனா முடியுமான்னா அது கொஞ்ச நேரம் முடிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் இருப்போம், திடீர்னு ஏதாவது ஒரு எண்ணம் நடுவுல குறுக்கீடு பண்ணும், திருப்பி அந்த எண்ணத்துக்கு பின்னாலே நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிப்போம். இப்படியே தான் நம்மளுக்குள்ள நடக்குது. ஆனா அந்த எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்தை விட்டு நம்ம வெளியில கொஞ்ச நேரம் நம்ம சும்மா இருக்க கத்துக்கிட்டோம்னா, ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் அப்படி தொடர்ந்து பயிற்சி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நிமிஷமா கூட்டிக்கிட்டே போனோம்னா, அது ஒரு நாள் நிறைய ஒரு நாட்களை நம்மளுக்கு கொண்டு கொடுக்கும். அப்ப அந்த சும்மா இருக்கிறதுங்கிறது அதுக்குதான் சுவாமிஜி நம்மளுக்கு மௌன பயிற்சி எல்லாம் கொடுக்குறாரு. ஏன்னா மௌனத்துல நம்ம சும்மா நம்மள நம்மளே அகத்தாய்வு பண்றதுக்கு தான் அந்த பயிற்சி எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அததான் வள்ளுவ பெருந்தகை இன்னொரு குறள்ல சொல்லுவாரு, இயற்றலும் ஈற்றலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல தரசு அப்படிங்கிறாரு. அதாவது தன்னை அறிஞ்ச தவசீலர்கள் தான் தவத்தை இயற்றி ஐம்புறங்களை அடக்கி ஆளுமை செலுத்துவாங்க. அதனால தன்னை அறிஞ்சு தன்னிலையில மெய்ப்பொருளை அதை ஒடுக்கி அந்த செயல் உண்மை விரும்போதான் அமிர்தத்தினை ஈட்டி பேரானந்தம் அடைவாங்களாம். அப்ப அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க அடக்குமுறையில இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு அமிர்தம் கிடைக்குமா. பின்னர் அந்த மெய்ப்பொருளை சுரந்து நிற்பதும் மட்டுமல்லாம அந்த அறத்தை பிறருக்கும் பயன்பட வைக்கிறது தான் தவசீலர்களோட தத்துவம் அப்படிங்கிறாரு. அப்ப அப்படி வர்றவங்க தான் ஞானியா வருவாங்க. அந்த மாதிரி ஞானியா வர்றவங்க தான் நல்லதை இயற்றி பொருளீட்ட ஏதுவாக உள்ள பாதுகாப்பு நின்று காப்பதும் நம்மளுடைய அறமுடைய வல்லமையான அரசுன்னு சொல்லி அந்த குறள்ல வள்ளுவ பெருந்தகை சொல்றாரு.
அப்ப அதே மாதிரிதான் நம்மளோட ஒவ்வொரு செயலும் வந்து நம்ம வந்து சும்மா இருக்கதான் நம்ம கத்துக்கணும். அப்ப சும்மா இருக்க வந்து நம்மளுக்கும் வந்து நிறைய ஊக்கம் கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு எந்த நேரமும் பேசிக்கிட்டோம் ஏதாவது ஒண்ணு சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் போதுனாலதான் நம்மளோட வந்து ஜீவகாந்தம் விரயமாகுது. நம்ம வந்து எப்பயுமே நம்ம ஒரு பண்ணிட்டு தவ நிலையிலே இருந்து மனசை அடக்கி அப்ப அந்த நிலையில இருக்கும்போது நம்மளுக்கும் நிறைய ஊக்கம் கிடைக்கும். அதுக்கு ஒரு ஆலமரத்தோட கதையை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆலமரம் ஒண்ணு என்ன பண்ணுச்சான், அது ஒரு விழுது ஒண்ணு மண்ணில் விழாம மரத்திலேயே தங்கி இருந்துச்சாம். அப்ப மற்ற விழுதுகள்லாம் மரத்துல வந்து கீழே விழுகுதாம், மண்ணில விழுந்து விழுந்து மேல வருதாம். அப்ப இந்த மண்ண நோக்கி வராத விழுது மட்டும் என்ன பண்ணுச்சாம், ஐயோ இந்த மரத்துக்கு துரோகம் செஞ்சுட்டு இதெல்லாம் மண்ணுல விழுகுதே அப்படின்னு அது எந்த நேரம் பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்குமா. அப்ப ரொம்ப நாள் பொறுத்து பார்த்து பார்த்து இந்த மண்ணுல விழாத அந்த விழுது கேட்டுச்சா மரத்தை பார்த்து, நீ என்ன உன்கிட்ட இருக்க மத்த விழுதெல்லாம் வந்து கீழே மண்ணை நோக்கியே போகுது. நான் மட்டும் பாரு கீழே மண்ணை மண்ணுக்குள்ள போய் அடிபடாம அப்படியே மேல் நோக்கியே இருக்கிறேன். அதெல்லாம் உனக்கு துரோகம் செய்யலையா அப்படின்னு வந்து இந்த மண்ணை நோக்கி வராத விழுது மத்த விழுதுகளை பார்த்து மரத்துக்கிட்ட பேசிச்சான். அப்ப மரம் சொன்னிச்சான், அதெல்லாம் கீழே விழுகிறதுனாலதான் எனக்கு ஊக்கம் கிடைக்குது. அவங்க விழுந்து திருப்பி வந்து அந்த மூலத்துக்கே திரும்புறாங்க. அவங்க கீழே விழுந்து திருப்பி கிளை பரப்பி அவங்க வளர்றாங்க, எனக்கும் ஒரு ஊக்கம் கிடைக்குது. அப்ப விழுகிறதுனால எனக்கு ஒன்றும் தீமை கிடையாது, நன்மைதான் அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கப்புறம் தான் அந்த கீழ் நோக்கி வராத விழுது வந்து தன்னை வந்து முழுசா உணர ஆரம்பிச்சுச்சான். அப்ப அதே மாதிரிதான் நாமளும் இன்னைக்கு இருக்கிறோம். அதாவது இந்த வேதாத்திரி என்ற ஆலமரத்தோட விழுதுகள் தான் நம்ம எல்லாருமே. அப்ப இந்த விழுதுகள் ஆழமா பூமியில வேரூன்றணும்னா நம்மளுக்கு நிறைய பயிற்சி கொடுத்திருக்காரு சுவாமிஜி. அப்ப அந்த பயிற்சி எல்லாம் நம்ம முறையா செஞ்சு நம்ம எல்லாம் சரியா இருந்தோம்னாலே நம்மளும் வந்து ஆஹ் நம்மளுக்கும் நிறைய ஊக்கம் கிடைக்கும். அதுக்குதான் மகிழ்ச்சி நம்மளுக்கு நிறைய பயிற்சிகளை கொடுத்திருக்காரு. ஆரம்பத்துல என்ன கொடுக்குறாரு, ஆன்மீக வாழ்க்கைக்கு நுழைய இந்த ஆன்மீக வாழ்க்கை இந்த கோயில் என்ட்ரன்ஸான ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம ஆன்மீக வாழ்க்கையில நுழைக்கிறதுக்கு ஆக்கினை தவம் கொடுக்குறாரு. இந்த உடலெடுத்து பெற்ற ஆஹ் பதிவுகளை கழிக்கிறதுக்கு துரிய தவம் கொடுக்குறாரு, பிராரத்த வினையை கழிக்கிறதுக்கு. அடுத்தது நம்மளோட சஞ்சீத கர்மத்தை போக்குறதுக்கு துரியாதீத தவம் கொடுக்குறாரு. அப்புறம் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால் உள்ள எல்லையற்ற பெருவெளியில சுத்த வெளியில உணையறதுதான் நம்மளோட துரியாதீத தவம். அப்புறம் நம்மளோட பஞ்சபூதங்களை வந்து தோழமையோட கொண்டு கோள்களோட இணக்கமாகறதுக்கு பஞ்சபூதன் ஆக்குறதவம் கொடுக்குறாரு. நமது உயிரின் மையங்களை பலப்படுத்துறதுக்கு 9 மைய தவம் கொடுக்குறாரு. ஐம்புலன்களை அடக்கிறதுக்கு பஞ்சேந்திரிய தவம் கொடுக்குறாரு. ஜீவகாந்தத்தை பெருக்கிறதுக்கு நம்ம நினைச்சதை எப்ப பார்த்தாலும் நித்தியமா ஆனந்தமா இருக்கிறதுக்கு நித்தியானந்த தவத்தை கொடுக்குறாரு. நாம வந்த சரித்திரத்தை உணர்ந்து கொள்ளதான் இறைநிலை தவம் கொடுக்குறாரு. நம்மளுக்கு தவக்கணல் அதிகமாயிருச்சு, அதை தனித்திட ஒரு வழி வேணும், அதுக்கு வந்து சாந்தி தவம் கொடுக்குறாரு. அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு வந்து சுவாமிஜி கொடுக்குற ஊக்கப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் தான். அப்ப இந்த பயிற்சிகளை நம்ம செஞ்சாலே போதும். அதுக்குதான் திருமூல தெய்வம் ஒரு கவியில கூட சொல்லுவாரு, 4 வரி பாட்டுல, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுக்கின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு இந்த தவங்கள்லாம் வந்து நம்மளை ஊக்கப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் தான். அதே மாதிரி அகத்தாய்வு பயிற்சியிலையும் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இதெல்லாம் வந்து கடைசியா வந்து என்ன பண்றோம், நான் யார் அப்படிங்கிற தத்துவத்துக்கு நம்ம வர்றோம். அப்ப இதெல்லாம் வந்து மகிழ்ச்சி நம்மளுக்கு கொடுத்த ஊக்கப்படுத்தக்கூடிய பயிற்சி தான். அப்ப இந்த பயிற்சி எல்லாமே நம்ம முறையா செஞ்சாலே போதும், நம்மள நாமளே இன்னும் நல்லா மேம்படுத்திக்கலாம். அதுக்கு பாரதியார் கூட ஒரு கவியில சொல்லுவாரு, தேடிச் சோறு நிலம் தின்று பல சின்னம் சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவமேதி கொடுங்கூற்றுக்கிறேன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேல் என நினைத்தாயோ அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நம்ம அப்படித்தானே இருக்கிறோம், தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு ஏதோ வெந்ததை வந்தா சாப்பிட்டுட்டு விதி வந்தா வாழ்ற வாழ்க்கைய நம்ம நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம். ஆனா பயிற்சியெல்லாம் நம்ம கத்துக்கிட்டதுக்கு அவங்க நம்ம வந்து பயிற்சியோட முறையா செஞ்சுக்கிட்டு, இது எனக்கான நேரம், இது எனக்கான டைம் எனக்கு கிடைச்சிருக்கு, இந்த 1 மணி நேரம் பொன்னான நேரம், இந்த நேரத்தை நம்ம வீணடிக்க கூடாது, அதுல நம்ம பயிற்சிகளை செய்யலாம். நம்மளுக்கு எவ்வளவு தவம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தவம் பண்ணலாம். உடற்பயிற்சியா இருந்தாலும் சரி, காயக்கல்ப பயிற்சியா இருந்தாலும் சரி, அதை முறையா நம்ம செஞ்சுக்கலாம். நிறைய நேரங்கள்ல நம்ம வந்து அகத்தாய்வு பண்ணலாம். நம்மள அகத்தாய்வு பண்ணி 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 நம்மளையும் நல்லா வச்சுக்கிட்டு நம்ம மனசையும் சரிவர அங்க கவனிக்க முடியும். அப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு பயிற்சியும் மகிழ்ச்சி நம்மளுக்கு அதுக்குதான் கொடுத்திருக்காரு. அப்ப அதையெல்லாம் நம்ம
பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து இன்னும் நெறைய வந்து ஊக்கம் நெறைய கிடைக்கும். அப்ப அந்த ஊக்கங்கிறது நம்மள வந்து ஒவ்வொரு செயல்லயும் மகிழ்ச்சி முதல்ல குடுத்த கவி மாரிதான். "ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து, ஊக்கமுடன் உழை உயர்வு நிச்சயம்." கண்டிப்பா நம்ம எல்லாரும் உயர்வான நிலைக்கு வருவோம். அப்ப இந்த உயர்வான நிலைக்கு வர்றதுக்கு தான் மகிழ்ச்சி வந்து இந்த பயிற்சிகள குடுத்திருக்காரு. ஏன்னா, எதுவுமே நம்ம என்ன பண்றோம்? நாளைக்கு நாளைக்கு நம்ம தள்ளி போடுறோம். அப்ப ஒரு சித்தர் கூட சொல்லுவாரு. ஆழ்வார் சொல்லுவாரு. "நாளை நாளை என்பீராகில் நம்முடைய முறையினால் ஆவது அரியர். நம்மளுடைய முறையினால் ஆவதும் அரியர்." நாளுங்கிறது நம்மளுக்கு கிடையாது. அது நம்மளுடைய நாளுங்கிறாரு. நமன்கிறது வந்து யமன் வந்து கூற்றுவன் ஒரு நாள் வருவான் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த பிறவி நோக்கமா நம்ம கொண்டு வந்த வினைப்பதிவுகளை கழிச்சு வாழ்வின் நோக்கத்தை முறையாக உணர்றது தானே. அப்ப இதைத்தான் என்ன சொல்லுவாங்க பெரியவங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த விவசாயிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காற்றடிக்கும் போது நெல்மணிகளை அத மேல இருந்து கொட்டி இது பண்ணும்போது தூசு தும்பெல்லாம் தனியா பறந்துருமா, அந்த நெல்மணிகள் வந்து தனியா கிடைக்குமா. அதே மாதிரிதான் நம்ம உடம்புல சுவாசம் இருக்கும்போதுதான் நம்மளோட இடக்கலை பின்கலை வழியாக அந்த சுவாசத்தை கவனிச்சு சுழுமுனை வழியாக நம்மளோட பதிவை கழித்துக் கொள்ள முடியும். ஏன்னா சுழுமுனை நாடி தான் நம்மளோட குரு நாடி. அப்ப அந்த இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மகான் கிடைச்சிருக்காரு. அந்த மகான் காட்டின வழியில நம்மளும் வாழ்ந்து நம்மளோட அடுத்த சந்ததிகளையும் நல்ல முறையில கொண்டு போகலான்னு சொல்லி நேரம் கருதி என்னோட இந்த சின்ன சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றியம்மா. செவி மடுத்த இருபால் மெய்யன்பர்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பான ஒரு சிந்தனை உரை. ஊக்கம் அப்படின்ற தலைப்புல நெறைய உதாரணங்களோட எடுத்து ரொம்ப சிறப்பா விளக்கம் சொன்னீங்க. ஒரு விதைய போட்டா கூட அது எவ்வளோ ஊக்கத்தோட முளைக்குது. நமக்கு மகான் வந்து தவங்கள் குடுத்துருக்காரு. அத பத்தி ரொம்ப விரிவா எடுத்து சொன்னீங்க. அ பயிற்சிகள் பத்தி சொன்னீங்க. திருமூலர் பாடல், அ பாரதியார் பாடல் எடுத்து விளக்கங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அ சிறப்பான ஒரு சிந்தனை உரை அளித்த பேராசிரியரை நாம் அனைவரும் சேர்ந்தே வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்டாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5